காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் அங்க கேஸ்ட் கன்சால்டேஷன் அப்படிங்கிறது டிஃபரன்ஸா இருக்கு. இந்த ஒரு சாதி தான் அங்க ரொம்ப பெரும்பான்மையா இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்கன்ற மாதிரி எந்த கேஸ்டும் கிடையாது. சின்னங்கள் எடுத்துக்கோங்க, உதயசூரியன் இல்லை, ரெட்டலை இல்லை, தாமரை இல்லை. ஸோ சின்னங்கிறது ஒரு ஃபேக்டராகவும் இருக்குது. அது இவருக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். என் கருத்து என்னன்னா, அவர் அங்கே போட்டிடுறதுனால தான் அந்த தொகுதியே இப்போ 4 மணி போட்டிங்கிற ஒரு டஃப் ஃபைட்டுக்குள்ளே போயிருக்கு. இல்லைனா போயிருக்காது. மாங்குடியோ இல்லை திருப்பதி யாராவது ஸ்வீப் அடிச்சிருப்பாங்க, உண்மையில யாராவது ஒருத்தர் அடிச்சிருப்பாங்க. இவர் ஸ்வீப் அடிக்க இவருக்கு பாண்டிக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. இப்போ சீமான் அங்கே போட்டிடுறதுனால தான் அந்த இடம் யாருக்கு போகுதுங்கிறது யாராலையுமே யூகிக்க முடியல. சீமானுக்கு போகுதா, பாண்டிக்கு போகுதா, மாங்குடிக்கு போகுதான்னு தெரியல. அந்தளவுக்கு ஒரு டஃப்பான ஒரு ஃபைட்டை வந்து அந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டில் உண்மையாக 4 மணி எங்கே நடக்குது, காரணம் தான் நடக்குது. இழப்பதற்கு எதுவும் இல்லாதவனா, எதுவும் இல்லாதவங்கிட்ட நீங்கள் போய் அவனை எதுவுமே பண்ண முடியாது. இழப்பதற்கு எதுவும் இல்லை, அடைவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்குதுன்னு கார்ல் மார்க்ஸ். நீங்க தெரியும், முதலமைச்சர் எங்கே போயிருக்காரு, இப்போ கொடைக்கானல் போயிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி எங்கே போயிருக்காரு, வெளியே எங்கேயோ போயிருக்காருன்றாங்க, தெரில எங்கன்னு தெரில, அல்லது வீட்டை கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஐயா விஜய் அவர்கள் திருச்செந்தூர் காலம் முருகன் கோவில் போயிட்டு ஜோசியர் சொன்னதுக்காக போய் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தார். சீமான் கட்சிக்காரன் என்ன பண்ணுறாங்க தெரியுமா உங்களுக்கு? மே 18க்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மே 18 இணைய எழுச்சி பொதுக்கூட்டத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். அது வந்து ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு சார். அது அடுத்த கட்ட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஜெயிக்கிறோம் தோக்குறோம், என் வேலை மக்களுக்காக இயங்குறது, மக்களுக்காக போராடுறது, மக்களுக்காக பேசுறது, நான் இயங்குறது, இவ்வளவுதான். அப்படி இயங்குறாங்க அவங்க. அந்த வெறி இருக்குல்ல, அது நான் தான் கட்சிக்கு இருக்கு. சைலண்ட் ஓட்டர்ஸ் நிறைய பேர் என்டிகே போட்டிருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அரசு ஊழியர்கள் போட்டிருக்காங்க, ஆசிரியர்கள் போட்டிருக்காங்க. இப்போ நீங்க யங்ஸ்டர்ஸ் பத்தி நீங்க பேசுனீங்களே, அரசு எத்தனை பேர் இருக்காங்க, ஆசிரியர் எத்தனை பேர் இருக்காங்க, மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், இன்னும் தமிழ்நாட்டில் இன்னும் பிற ஊழியர்கள்லாம் சேர்த்தீங்கன்னா எங்கேயோ போறாங்க. அரசு ஊழியர்கள்லாம் நீங்க ஒரு ஆள் எடுத்துக்க கூடாது, குடும்பத்தை எடுத்துக்கணும். என்ன பண்ணியிருப்பாங்க? பெரிய ஓட் பேங்க் அங்கே, அவங்களும் எதுவும் வாய் திறந்து பேசவே இல்லையே, வைப்ரோ டிவிக்கு எவ்வளோலாம் சொல்லவே இல்லையே. அப்போ அதில் வந்து அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணையும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், காரைக்குடியில் சீமான் அவர்கள் போட்டிட்டு இருக்காரு. அதில் அவருக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களை இப்போ சொல்ல ஆரம்பிச்சு. என்னென்னா, லீடர் புஷ் எஃபெக்ட் ஒன்று இருக்குது, அப்புறம் ஓட் ஸ்பிட் ஆகிறது அவருக்கு லாபமாக அமையுது அப்படின்ற மாதிரியும். கடந்த 2 தேர்தல் தான் ஒரே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்திருக்கே தவிர, அதுக்கு முன்னாடி வந்து ரொட்டேஷனில் தான் இருந்திருக்காங்க. அது ஒரு மேஜர் ரீசனாகவும். அப்புறம் வந்து என்டிஏ வாக்குகள் வந்து, அதாவது அமமுக வாக்குகள் அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, அதிமுக வாக்குகள் அமமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த 4 ஃபேக்டரில் சீமான் அவர்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேச தொடங்கியிருக்காங்க. நீங்கள் முதல் கட்டமாக இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் இதை பலமுறை உங்கள்கிட்ட கூட சொல்லியிருக்கிறேன். காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் அங்கே கேஸ்ட் கன்சால்டேஷன் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸாக இருக்குது. இந்த ஒரு சாதி தான் அங்கே ரொம்ப பெரும்பான்மையாக இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்கன்ற மாதிரி எந்த கேஸ்ட்டும் கிடையாது. போன காணொலியே பேசியிருந்தோம். இப்போ ஐயா மாங்குடி அவர்கள் வேறு ஒரு சமூகம். அவர் வந்து ஐ திங்க் ஸோ சப்ஜெக்ட் கரெக்ஷனாக கூட இருக்கலாம், வல்லம்பர் அப்படின்னு ஒரு சமூகம் சேர்ந்தவர். ஐயா தேர்போக்கி பாண்டிய உங்களுக்கு தெரியும், முக்குளத்தூர். ஐயா பல் மருத்துவர் பிரபு வந்து முக்குளத்தூர் தான். ஆமாம். ஐயா சீமான் அவர்கள் மட்டும் வேற சமூகம். இப்போ அந்த இடத்துல அதே மாதிரி அஇஅதிமுக நிற்கிறாங்க. அகில இந்திய புரட்சித் தலைவர் அந்த இயக்கம் ஒன்று இருக்கும், சின்னம்மா சசிகலாவோட கட்சியில். அதில் ஒரு அஇஅதிமுகவில் ஒருத்தர் நிற்கிறாரு. அப்போ அதுவும் ஒரு ஓட்டு பிரிகிற வேலை. நிறைய பேர் பேச மாட்டாங்க, சாதி வாக்குகள் பிரியும். ஆமாம், முக்குளத்தூரில் அவரும் ஒருத்தர் இல்லை. அப்போ நிப்பாட்டுறதே உடைக்கணுன்றதுக்காக தான். இதில் பெரிய இது வந்து 5ஆ பிரியுதா? ஸோ 5ஆ உடையும் போது, கேஸ்டாக உடையும் போது அதில் சீமானுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். இது ஒன்று. 2வது, சின்னங்கள் எடுத்துக்கோங்க. உதயசூரியன் இல்லை, ரெட்டலை இல்லை, தாமரை இல்லை. அப்போ என்ன ஆகும்னா, கை மட்டும்தான் இருக்குது, குக்கர் இருக்குது, குக்கரில் கையை வேக வச்சுட்டா முடிஞ்சுப்படும். அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்கிறது விவசாய சின்னம், விசில் சின்னம். இப்போ விவசாயி வந்து ஜெயிப்பாரா, விசில்
இல்லை எல்லாருக்கும் விசில ஊற்றிட்டு இவர் ஜெயிப்பாரா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. ஸோ 2 பேருமே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பல் மருத்துவர் பிரபு அவர்களும் 1.5 வருஷமா வேலை பார்த்துருக்கிறாரு தான், ஒன்றும் மறுப்பதற்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போகிறாருன்னு சொன்னாலுமே கூட அவர் 1 வருஷமா வேலை பார்த்துருக்கிறாரு. இவங்க சீமான் நாம் தோஷக்காக வேலை பார்த்துருக்குறாங்க. ஸோ சின்னங்கிறது ஒரு ஃபேக்டராகவும் இருக்குது. அது இவருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம்தான். 3வது பாசிட்டிவான விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி லீடர் புஷ்அப். லீடராக அவர் நிற்கிறாரு, மற்ற யாரும் கட்சி தலைவர்கள் கிடையாது. 4வது விஷயம் என்னன்னா, இவர் சொந்த ஊருக்கார், சிவகங்கை மாவட்டம். அப்போ இந்த 4 விஷயமும் யாருக்கு பாசிட்டிவாக இருக்கு? சீமானுக்கு பாசிட்டிவாக இருக்கு. மற்ற விஷயங்கள் எடுத்துக்கோங்க. பணம் சீமானுக்கு நெகட்டிவ். பப்ளிசிட்டினா பெருசாக படடாகமாக செலவு பண்ணி ஊச்சுன்னு போகிறது இல்லை. வாக்குக்கு காசு கொடுத்தது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பணம்ங்கிறது செலவு, பிரம்மாண்டமாக செலவு. 3வது பணங்கிறது வாக்குக்கு காசு கொடுக்கறது. இதை கொடுத்துருக்குறாங்க. 3 பேருமே கொடுத்ததான் செய்தி வருது நமக்கு. பிரபு வந்து டவுட்டாக இருந்தாலுமே கூட அவர் வேறு வகையில் கொடுத்ததா சொல்கிறாங்க. இதில் வாக்குக்கு காசு கொடுக்காததுனால சீமான மக்களுக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு பேச்சையும் வந்து முன்வைக்கிறாங்க. இப்போது 4வது வந்து கூட்டணி இல்லாதது. கூட்டணிக்கு தான் பொதுவாகவே மக்கள் வாக்களிப்பாங்கன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அதை ஒன்று சொல்கிறாங்க. என் கருத்து என்னன்னா, அவர் அங்கே போட்டிக்கிறதுனால தான் அந்த தொகுதியே இப்போ 4 மணி போட்டிங்கிற ஒரு டஃப் ஃபைட்டுக்குள்ளே போயிருக்கு. இல்லைனா போயிருக்காது. அது மாங்குடியோ இல்லை திருப்பதி யாராவது ஸ்வீப் அடிச்சிருப்பாங்க, உண்மையில யாராவது ஒருத்தர் அடிச்சிருப்பாங்க. இவர் ஸ்வீப் அடிக்க இவருக்கு பாண்டிக்கு நிறைய வாய்ப்பு இருந்துருது. இப்போ சீமான் அங்கே போட்டிக்கிறதுனால தான் அந்த இடம் யாருக்கு போகுதுங்கிறது யாராலையுமே யூகிக்க முடியல. சீமானுக்கு போகுதா, பாண்டிக்கு போகுதா, மாங்குடிக்கு போகுதான்னு தெரியல. அந்தளவுக்கு ஒரு டஃப்பான ஒரு ஃபைட்டை வந்து அந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டில் உண்மையாக 4 மணி பிடிக்கிறது நடக்குது, காரணப்படி தான் நடக்குது. அதாவது எதுக்காக மற்றத்தில் நான் வந்து நடக்கலன்னு சொல்லலை, மற்ற 4 மணி போட்டி தான் இருக்குது. ஓரளவு நம்மளால வந்து 4 மணி போட்டி யூகிக்க முடியும். ஆனால் ரொம்ப டஃப்பாக க்ளோஸாக ஒரு சொட்டில் அவங்க நிற்பாங்க, ஒரு சொல்லி இவங்க நிற்பாங்கன்ற மாதிரி மாறப்போகுது. நீங்கள் வேணால் பாருங்கள், அன்றைக்கி 4ஆம் தேதி அன்றைக்கி நடக்க போகுது. அப்போ அதில் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் அவருக்கு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். அதாவது அவர் ஜெயிச்சிருவார் தோற்றுருவாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அங்கே ஒரு கடும் போட்டி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். குறிப்பாக சார், இப்போது விஜய் தரப்பையும் பார்ப்போம், சீமான் அவர்கள் தரப்பையும் பார்ப்போம். அடுத்த தேர்தலில் வெற்றி பெற போகிறோம் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கக்கூடியது தாவேகாவோட ஆதரவாளர்களாக இருக்காங்க. சீமான் அவர்கள் ஆதரவாளர்கள் இந்த முறை இல்லைனா அடுத்த முறை இல்லைனா அடுத்த முறைன்னு சொல்லிட்டு அந்த மனநிலையில் தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் 2026 தேர்தலில் சீமான் அவர்கள் வெற்றி பெற்றால் தான் ஒரு அடுத்த கட்டத்துக்கு கட்சியை நகர்த்த முடியுன்ற ஒரு பார்வை இருக்குது. இன்கேஸ் அது எதனா நெகட்டிவாக போச்சுன்னா அது கட்சியை ஆபத்துக்கு கொண்டு போய் உதவும் நினைக்கிறீங்க? ஒரு ஆபத்தும் விடாது. இழப்பதற்கு எதுவும் இல்லாதவங்கிட்ட நீங்கள் போய் அவனை எதுவுமே பண்ண முடியாது. இழப்பதற்கு எதுவும் இல்லை, அடைவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்குதுன்னு கார்ல் மார்க்ஸ். உங்களுக்கு சொல்கிறது புரியும். இழப்பதற்கு எதுவுமே கிடையாதுங்க நாம் தோட்ட வச்சுக்கிட்ட. இப்போ யார் நம்ம இழந்திருப்பான்? இப்போ தாவக்காரர் இழந்திருப்பார். ஏன்னு சொல்லுங்கள். எதை சொல்கிறீங்க? 1.5 கோடி 2 கோடி 3 கோடி செலவு பண்ணியிருப்பார். அவ்வளோ புரியுதா உங்களுக்கு? இப்போ அவ்வளோ கூட செலவு பண்ணார், என்ன பண்ணுவார்? செலவு பண்ணிட்டேன் இழந்து போட்டுன்னு நினைப்பார். இவங்க அவ்வளோ செலவே பண்ணலை. பரப்புற பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், மாநாடு, இவ்வளோதான். இது பேர் செலவு பண்ணி அடிப்படை செலவு. அப்போது பேசிக்காகவே நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய இழப்புகளை சந்திக்கிற ஒரு கட்சியாக இல்லை, சந்திக்கவும் இல்லை. ஃபேக்ட் அதுதான். அப்போ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து செய்தியெல்லாம் பார்த்தேன். நீங்கள் தெரியும், முதலமைச்சர் எங்கே போயிருக்காரு? இப்போது ஊட்டி போயிருக்காரு, கொடைக்கானல் போயிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி எங்கே போயிருக்காரு? வெளியே எங்கேயோ போயிருக்காருன்றாங்க, தெரில எங்கன்னு தெரில. அல்லது வீட்டை கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஐயா விஜய் அவர்கள் திருச்செந்தூர் காலம் முருகன் கோயில் போயிட்டு ஜோசியர் சொன்னதுக்காக போய் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தார். சீமான் கட்சிக்காரன் என்ன பண்ணுறாங்க தெரியுமா உங்களுக்கு? மே 18க்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. புரியுது. மே 18 இணைய எழுச்சி பொதுக்கூட்டத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். அது வந்து ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு சார். அது அடுத்த கட்ட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஜெயிக்கிறோம் தோக்குறோம். என் வேலை மக்களுக்காக இயங்குறது, மக்களுக்காக போராடுறது, மக்களுக்காக பேசுறது, நான் இயங்குறது, இவ்வளவுதான். அப்படி இயங்குறாங்க அவங்க. அந்த வெறி இருக்குல்ல, அது நான் சொல்ற கட்சிக்கு இருக்கு. அதுல உத்வேகமா ஆயிடுவாங்கன்னு தான் நான் நம்புறேன். அதான் சொல்றேன், இயற்கை அவங்களை கைவிடாதுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. சார், இப்போ இந்த உளவுத்துறை ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பேச தொடங்கியிருக்காங்க.
ஒரு கட்சியும் அவங்களுக்கு ஃபேவரான அந்த உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஆனால் பொதுவாக பல பேர் ஆரம்பத்தில் பேசின ஒரு விஷயம், இந்த வாட்டி ஒரு அங்க அசம்பிளி அமைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் பல பத்திரிகையாளர்கள் பேசுறதை பார்க்க முடியுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அங்க அசம்பிளிக்கு வாய்ப்பு குறைவுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒருத்தர் வந்து அதிகமாகவோ இல்லை குறைவாக தான் பிரிக்க முடியும், ஓட்டுகளை சரிசமமான பிரிக்க முடியாது. அப்படி ஏன்னா கோர் டிஎம்கே அங்கே தான் இருக்கும், ஆன்டி டிஎம்கே தான் உடையுதுன்னும் போது அங்கே ஒரு ஸ்பிளிட் இருக்குது, அங்கே தான் ஸ்பிளிட் இருக்குது. அப்போ திமுக அதான் சொல்கிறேனே, 2 காரணக்கும் தம்பி. ஒன்று, திமுக லேண்ட்ஸ்லைடில் வெற்றி பெறும், ஓகேவா? இல்லைனா அதிமுகவோ இல்லை திமுகவோ ஜெயிக்கிற இடத்துல 130 140 அப்படி வெற்றி பெறும். இவ்வளோதான் நடக்க போகுதுன்றதை என் கருத்து. அதனால் நீங்கள் என்ன கேட்டீங்க? அங்க அசம்பிளி வரதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான் நான் பார்க்குறேன். நடந்தால் அது பெரிய ஆச்சரியம். புரியுது. ஏன்னா இப்போ விஜய் ஃபேக்டரை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. 2 பக்கமும் வந்து நீங்கள் நம்ம போன காணொலியில் கூட பேசியிருக்கோம். இல்லை, எப்படி அங்க அசம்பிளி வரும் சொல்லுங்கள்? எப்படி அங்க அசம்பிளி வரும்? யாரா ஒருத்தர் தான் லாபமாக இருக்கும். ஆமாம், யாராவது ஒருத்தர். திமுகவும் அதிமுக 2 பேரும் பெரும்பாலும் தான் நிற்கிறாங்க. அங்க அசம்பிளிலாம் வர வாய்ப்பே கிடையாது. ரொம்ப குறைவு, அது வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனால் சார், இப்போது இதை கடந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் கூட சொல்லலாம். அவர் சொல்கிறாரு, சீமானவர்களை விசில் சின்னது தான் வாக்களிச்சாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. தவேகா கட்சிக்காரங்க ஒன்று என்ன சொல்கிறாங்க, ஐஏஎஸ் எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிருச்சு, திமுக கூப்பில் தான் போகுது, நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. உளவுத்துறையை ரொம்ப தப்பாக யூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? 2 விஷயம் இருக்குது. 2 பேரும் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான். ஒருத்தர் வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டு சார். அவர் தாவேக்காலே சேர்ந்துட்டார், கட்சியில் இருக்கிறாரு. பட் என்னன்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அந்த வார்த்தை. அந்த ஏன் சொல்கிறாங்க, அவர் போய் விசிலுக்கு ஓட்டு போட்டாரு, நான் பார்த்துட்டேன், அந்த வீடியோவை பார்த்துட்டேன் அப்படின்றாரு. அது ஒரு ஃபேக் வீடியோ, ஃபேக்காக பரப்பப்பட்ட ஒரு வீடியோ, அது ப்ரொபகண்டா வீடியோ, அது தப்பாக ஃபேக்காக ரெடி பண்ணி போடப்பட்ட வீடியோ, தப்பான வீடியோ அது. அதை பார்த்துட்டு அவர் வந்து சீமானும் விசிலுக்கு தான் போட்டது நல்லா இருக்குது, இல்லை சரி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது தன்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் ஒட்டுமொத்த கொள்கையையும் வியர்வையாக சிந்தி களத்துக்கு போய் மக்களோட சந்தித்து போராடி தான் தொகுதியில் போய் ஓட்டு போடும்போது எப்படிங்க போய் கை விசிச்சு போய் ஊற்றும்? புரியுது. மனநோயாளியாக கூட அதை பண்ண முடியாது. இன்னொன்று, மேலே தான் அவர் போட்டார், டாப்பில் தான் இருக்குது அவங்களோட சின்னம். ஃபஸ்ட்டு 10 இடத்துல 40 50 தொகுதி மேலே இருந்திருக்குது. நான் தொடர்ந்து தெரியுமா உங்களுக்கு? இப்போ அங்கே போய் தான் அவர் ரொம்ப வருத்தமாக இருக்குது, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோமே அப்படின்னு. இன்னொருத்தர் தாவேகா நிர்வாகி தான் அவர், ஆனந்தஜித்னு ஒரு தோழர். அவர் வந்து ஐஎஸ் ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காரு. தெரியல ஐஎஸ் ஏன் அவர் ஃபோன் பண்ணாங்கன்னு தெரியல, இதுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 2-3 இடங்களில் வந்து அவர் நிர்வாகியாக இருக்கிறதுனால சொல்கிறேன். அவர் நிர்வாகியாக இருக்கிறாரு. ஒரு வேளை வேறு ஏதாவது கேட்டிருக்கலாம், எதுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த பர்சன்டேஜெல்லாம் பற்றே ஐஎஸ்லாம் பேச மாட்டாங்க. ஐஎஸ்ஓ இதுவாகிடுச்சு கூப்பில் குறை போகிறாங்கன்னா ஐஎஸ்லாம் சொல்ல மாட்டாங்க. எந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த ஐஎஸ் யாருன்னு ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னா. புரியுது. அப்போல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் அதை அவர் சொல்கிறாரு. இப்போ என்னென்னா, நீங்கள் எதுவுமே யூ கனாட் ஜட்ஜுங்க. நீங்கள் போய் இதை வந்து வெரிஃபையும் பண்ண முடியாது பண்ணாங்களா இல்லையாண்ணா. ஆமாம், யோசிச்சு பாருங்கள், பொதுவாக யோசிச்சு பாருங்கள், நல்லா கவனித்து உத்து பாருங்கள். தாவேக்காக்கு போட்ட எல்லாரும் தாவேக்காக்கு போட்டோன்னு சொல்கிறாங்கல்ல, மற்ற கட்சிக்கு போட்ட யாரா மற்ற கட்சிக்கு போட்டோன்னு சொல்கிறாங்களா? இல்லை. அப்போ அவங்கள யாருக்கு போட்டிருப்பாங்க? மற்ற 3 கட்சிகளை தான் மாற்றி போட்டோம். அப்போ அவங்கள பற்றி ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? தாவேக்காவுக்கு போட்டவன் ப்ரோ வை ப்ரோ டிவிக்கே ப்ரோ அப்படின்னு போஸ்ட்டு போட்டாங்க, வீடியோ போட்டாங்க, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டாங்க, ஃபோட்டோஸ் போட்டாங்க. இவங்கள வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு அந்த நடிகர் மேலே உள்ள ஆர்வம், அவர் ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி. பர்ஃபெக்டாக சொன்னீங்க. நடிகர் மேலே இருக்கிற ஆர்வத்தால் நடிகருக்கு நான் போட்டேன்றதை வெளிப்படுத்துவாங்க. தலைவர்கள் மேலே இருக்கிற பற்றில் தலைவருக்கு தான் நான் போட்டேன் அப்படிங்கிறத கட்சிக்காரங்களை தவிர வெகுஜன மக்கள் யாரும் பேசவே மாட்டாங்க, டக்குன்னு சொல்ல மாட்டாங்க. போட்டால் அமைதியாக இருப்பாங்க. சைலண்ட் ஓட்டர்ஸ் நிறைய பேர் என்டிகே போட்டிருக்காங்க, அது தெரியுமா உங்களுக்கு? அரசு ஊழியர்கள் போட்டிருக்காங்க, ஆசிரியர்கள் போட்டிருக்காங்க. இப்போது நீங்கள் யங்ஸ்டர்ஸ் பற்றி நீங்கள் பேசுனீங்களே, அரசு ஊழியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, ஆசிரியர் எத்தனை பேர் இருக்காங்க, மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள்,
இன்னும் தமிழ்நாட்டில் இன்னும் பிற ஊழியர்கள்லாம் சேர்த்தீங்கன்னா எங்கேயோ போகிறாங்க. அரசு ஊழியர்கள்லாம் நீங்கள் ஒரு ஆள் எடுத்துக்கக்கூடாது, குடும்பத்தை எடுத்துக்கணும். என்ன பண்ணியிருப்பாங்க? பெரிய ஓட் பேங்க் அங்கே அவங்களும் எதுவும் வாய் திறந்து பேசவே இல்லையே. வைப் ப்ரோ, டிவி கேப்ரோலாம் சொல்லவே இல்லையே. சிக்கல் என்ன இருக்குன்னா, நம்ம கண்ணு முன்னாடி என்ன தெரியாத பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்விசிபிளாக நிறைய விஷயம் இருக்குது சார், அதை பாருங்க சார். ஏங்க 4ஆம் தேதி வரப்போகுதுங்க, நம்ம ரிசல்ட்டை பார்க்க தான் போகிறோம். நிறைய பேர் முகத்தில் கரியல்லி பூச வேண்டிய நிலைமை, அவங்களே பூசிக்கிடுவாங்க. இப்போ நாமெல்லாம் வந்து இவர் ஜெயிச்சிருவார், இவர் தோற்றுருவாருன்னு பேசிக்கிட்டு இருக்கோமா? இது எதுவும் நடக்கலாங்க, இப்படி சுச்சுவேஷன் இப்படி இருக்குங்க நம்ம பேசுகிறோம், அவ்வளோதானே பேசுகிறோம், வேற என்ன சொல்கிறோம்? ஆனால் நீங்கள் மற்ற விஷயங்கள்லாம் எடுத்தவங்க பேசுறது பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது வருத்தம் தான் மிஞ்சுது. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். நாம் தமிழருக்கு போன காலத்தில் சொல்லியிருந்தீங்க, பெருமளவு அவங்க வந்து வெளிச்சம் தரப்பதில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் அதே தான் சந்திச்சிருக்காங்க. இந்த தேர்தல் ஊடகங்களில் பார்க்கும்போது எடப்பாடி அவர்கள் 2 முறை தமிழக சுற்றுப்பயணம் போனாலும் ஊடகங்கள் பெருசாக இந்த தேர்தல் நெருக்கத்தில் அதை வெளிப்படுத்தலை. அவங்களும் நீங்கள் சொன்ன மாதிரி தவேக்காவா திமுக அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போனாங்க. ஆனால் ஒரு மேஜர் ரோல் அதிமுக ப்ளே பண்ணியிருக்காங்களா இந்த தேர்தலில்? அதிமுக வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆனால் அதிமுகவை ஊடகங்கள் சீண்டலைங்கிறது உண்மை. அதிமுகவும் ஊடகங்கள் சீண்டும்படியான செயல்களை செய்யலைங்கிறதும் உண்மை. அவங்களும் அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கல, அதுவும் உண்மை. நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பேசணும். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, அதிமுகவுக்கு இருக்கிற பொறுப்பை விட ஊடகங்களுக்கு பொறுப்பு கூடவாக்குன்னு நான் நினைக்கிறேன். மேபி நான் அந்த ஃபீல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா எனக்கு தெரியல. ஏங்க அந்த ஃபீலிங் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு என்ன வயசாகுது பாருங்கள், 73. ஸ்டாலின் என்ன வயசாகுது பாருங்கள், சீமானுக்கு என்ன வயசாகுதுன்னு பாருங்கள். இருக்கிறதுல சின்னவர் உதயநிதி மட்டும்தான், அதெல்லாம் ஒரு சின்னவரும் நம்ம கூப்பிடுறோம். விஜய் இவங்களை ஒப்பிடும்போது எவ்வளோ வேலை பண்ணியிருக்கலாமா இல்லையா? சத்தம் போடாமல் திருச்செந்தூர் போயிட்டு வந்தார்ல இன்னைக்கு. ஏன் சத்தம் போடாமல் எவ்வளோ அளவுக்கு போயிருக்க வந்திருக்க முடியும்? பண்ணலை. பண்ணுன்ற எண்ணம் இல்லை, உழைக்கணுன்ற எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே இல்லையோன்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போது அதை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது எடப்பாடியினுடைய உழைப்பு அசாத்தியமாக தெரியுது. ஆனால் யாரும் பெருசாக பேசலை. 2 முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துட்டார். அவரால் முடிஞ்ச அறிவிப்புகளை அறிவிச்சார், பேசினார். பாஜகவுக்கு மொக்க சீட்டாக கொடுத்து உட்கார வச்சிட்டாரு. அவன் 28 நான் 27 அப்படின்னு கொடுத்தாரு. ஐயா தொகுதியை மாற்றணும், பேச்சுக்காடல் எல்லாம் கொடுத்துட்டு போயிரு, கிளம்பு, அண்ணாமலைக்கு சீட்டு கிடையாது. சொல்லுது புரியுதா? அப்போது பிஜேபியும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி அதை பெருசாக வெளியே தெரியாத மாதிரி எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டிங்கிற நெரேட்டிவை செட் பண்ணி அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு படாத பாடுபட்டார். ஆனால் திமுகவோட ஊடகங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே போனதுனால கஷ்டமாக தான் இருக்குது. வெளியில் எதுவும் தெரியல. 2 பேரோட ரோலும் இருக்குது. கூடுதல் ரோல் நான் பொறுப்புங்கிறது எதிர்கட்சியாக செய்யப்பட வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஊடகங்களுக்கு தான் இருக்குது நான் நம்புகிறேன். அதை அவங்க சரியாக செய்யலைன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டோட்டலாக எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. விசிகா காலிங்க, நாம் தமிழர் காலிங்க. இது வந்து உங்கள் விருப்பத்தை நீங்கள் திணிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். நான் அப்படி தான் பார்க்குறேன். குறிப்பாக சார், இப்போது திமுக விசஸ் தாவேக்கா அப்படின்ற ஒரு நரேட்டிவை வந்து தாவேக்கா ரொம்ப நாளாக செட் செய்யணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்தாங்க. களத்தில் அதிமுக எப்போவுமே இந்த சோஷியல் மீடியாவில் அந்தளவுக்கு பெருசாக அவங்க விஷயத்தை காட்ட மாட்டாங்க. ஓட்டு அன்னைக்கு போய் ஓட் போட்டு வந்துடுவாங்க. ரிசல்ட் அன்னைக்கு தான் அதிமுகவோட முழு பவர் என்னன்னு சொல்லிட்டு இது வரைக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் இப்போது சோஷியல் மீடியா பக்கம் போகிறோன்னு வைங்களேன், தாவேக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, திமுக நாம் தமிழ் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க சோஷியல் மீடியாவில். ஸோ ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க, நாங்கள் தான் அடுத்தது அப்படின்ற மாதிரி ஒரு மாய பிம்பத்தை கட்டமைக்க நினைக்கிறேன். யாரு? தாவேக்கா சொல்கிறோம். இல்லை, அது எல்லா கட்சியும் எடுக்கக்கூடிய வியூகம் தானங்க. தாவேக்கா ரொம்ப பெருசாக தெரியுது. அதெல்லாம் ஆமாங்க, ஒரு பெரிய நட்சத்திரங்க அவரு. நீங்கள் என்னன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தாவேக்காங்கிற கட்சியை சரண ஆரம்பிச்சிருந்தாலும் அருள் ஆரம்பிச்சிருந்தாலும் நீங்கள் பேசியிருப்போம். நம்ம வாய்ப்பே கிடையாது. விஜய் ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் யாரு? ஒரு பெரிய கடந்த 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக திரைத்துறையில உழைச்சு கஷ்டப்பட்டு மேல வந்து அதனால ஒரு பர்சன்டேஜ் கூட விஜயை திட்ட முடியாது. விஜயனுடைய உழைப்பும் விஜயனுடைய நடிப்பும் விஜயனுடைய அர்ப்பணிப்பும் சேர்ந்ததுதான் அவரை வந்து ஒரு பெரிய திரையுலகத்தின் சூப்பர் ஸ்டாரா ஒரு உச்ச நட்சத்திரமா கொண்டு உட்கார வச்சிருக்கு. அதனால ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. யார் சொன்னது மாற்று கருத்து இருக்குன்னு? உண்மையிலேயே சூப்பருங்க விஜய். அதுல அப்போ அந்த 30 ஆண்டு கால அனுபவத்தை வச்சுக்கிட்டு நான் அரசியலுக்குள்ள வந்து அதை அறுவடை பண்றேன்னு சொல்லும்போது தான் இப்படி இருக்கிறாருன்றது என்ன நமக்கு இருக்கு. இப்போ இது சரியா தப்பா, சட்டப்படி நியாயமா நியாயம் இல்லையா, அறப்படி சரியா தப்பான்னு விவாதிப்பதற்குள்ள போறதுக்கு முன்னாடியே
எல்லாம் முடிஞ்சு போச்சு. கட்சி ஆரம்பிச்சாரு, பேர் அறிவிச்சாரு, மக்களை கூட்டு வந்தாரு, 41 பேர் செத்து போனாங்க, திருப்பி அவர் வெளியில வரல, ஆட்சி பூச்சிட்டு கத்துறாங்க, திருப்பி மக்கள் வராங்க, திருப்பி அவர் பாக்குறாரு, திருப்பி கொண்டாடுறாங்க. அதுக்கு நான் பழி போடுவீங்களான்னு கேட்கிறாரு. ஸ்டாலின் அங்கிளுங்கிறார், எடப்பாடியை தூர போடுறாரு, சீமானை கண்டுக்கிறது கிடையாது, பிஜேபி எதிரிங்கிற மாதிரி பேசுறாரு, ஆனா பிஜேபி பத்தி வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. எல்லாம் முடிஞ்சு ஓட்டு ஊத்தி முடிஞ்சு போயாச்சு. அவங்க நோக்கம் என்ன? தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கணும். இப்ப யார் ஆட்சியில் இருக்கா? திமுக தான் பேசுவார். இப்போ நாம் தமிழர் கட்சி திமுகவை அதிகமா எதிர்க்குதா இல்லையா? ஏன் திமுக அதிகமா எதிர்க்கிறாங்க? அவங்க தான் ஆட்சியில இருக்காங்க. ரெண்டாவது, தத்துவத்தின் வேர் திமுக தான் இருக்குது. இன்னைக்கு திமுக வாரிசு அரசியல், ஊழல் மலிந்த அரசியல், மிக பிற்போக்குத்தனமான கொள்கை சமரசம் செய்து கொண்ட ஆட்களை முன்னணியில வச்சிருக்கக்கூடிய கட்சியா இருக்கிறதெல்லாம் விமர்சனம் வேற. இந்த சேகர் பாபுனா திராவிட இயக்கத்தின் குன்றா? இல்ல ஐயா ரகுபதி வந்து திராவிட இயக்கத்துடைய வழி வந்த வாரிசா? அவர் ராமரின் வாரிசு தான் ஐயா ரகுபதி. ராமரோட ஆட்சி தான் நடக்குதுன்னு. ராமருடைய நீட்சி தான் சமூக நீதி ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சின்னாரு. யாராவது ஒருத்தர் எதிர்த்து பேசியிருப்பீங்க? இல்ல, வாயே திறக்கல யாருமே. இப்போ சிக்கல் எங்க இருக்குன்னா, திராவிடம் அப்படிங்கிற தத்துவத்தோட ஊற்றுக்கண் வந்து திமுக தான். நீங்க 1000 சொன்னாலும் சொல்லாட்டியும். அப்ப அதை அடிக்கணும்னா சீமானுக்கு திமுக எதிர்ப்புங்கிறது கூடுதலா தேவைப்படுது. அவ்வளவுதானே, வேற எதுவும் கிடையாது. அப்ப அதை விஜய் கேடுக்கிறார். நீங்க அது சரி தப்புன்னு உள்ள போக முடியாதுப்பா. அவங்க நோக்கம் திமுகவை அழிக்கணும் அல்லது திமுகவை ஒழிக்கணும், நான் ஆட்சிக்கு வரணும், அப்ப திமுகவை தான் அவங்க அடிப்பாங்க. அதுல ஒன்றும் இதுல எதுவும் இருக்கா இப்படிலாம் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அவங்க அதான் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்த ஒன்று தானே. ஒரு இறுதியா ஒரே ஒரு கேள்வி தான் சார். இப்போ விஜய் அவரோட கோர் ஓட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாட்களா பல பேர் சொன்ன விஷயம் வந்து பட்டியல் சமூக வாக்குகள், சிறுபான்மையினர் வாக்குகள், அப்புறம் புதிய வாக்காளர் வாக்குகள் வந்து பிரிப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தேர்தலில் அது யாருக்கிட்ட அதிகமா இருந்ததுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? எதை பிரிச்சு எந்த கட்சியில இருந்து பிரிப்பாருன்னு யோசிக்கிறீங்க? இல்ல நீங்க வந்து அது எல்லாமே ஒரு 22 lakhs கிட்ட யங்ஸ்டர்ஸ் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். ஐ திங்க் ஸோ. எல்லாமே விஜய்கிட்ட போல, விஜய்கிட்டையும் போயிருக்குன்னு சொல்லுங்க, திமுகவும் போயிருக்கு, நாம தமிழர் கட்சிக்கும் போயிருக்கு, என்டிஏவுக்கும் போயிருக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு சைடில் ஒரு பாக்கெட்ஸ் எடுத்துருக்குறாங்க. அண்ட் பட்டியல் சமூக வாக்குகளும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் கையிலையும் இருக்குது. நீங்கள் வந்து அவரை வந்து உதாசீனப்படுத்திட முடியாது. திமுக கிட்ட போயிட்டாரு, அதனால மக்கள்லாம் தூக்கி தூரம் போட்டுரும். அப்படிலாம் மக்கள் வந்து டக்குன்னு எடுக்க மாட்டாங்க. எடுத்துருக்கலாம், அது கொஞ்சம் பேர் எடுத்துருக்கலாம். அவருக்கு வெற்றியா தோல்வியாங்கிறது தெரியல தான், டஃப்பாக தான் இருக்குது அவருக்கு. 7மே டஃப்புங்க அவருக்கு. 1 மட்டும் தான் ஈஸி. 1 காங்கிரஸ் கொடுத்து விட்டாரு அவரை தூக்கி போய். 7மே டஃப். அவராக நின்றுக்கலாம் காட்டுமன்னார் கோயிலில், பிரஷர் பண்ணி அவரை தூக்கி போட்டாங்க நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. 7மே டஃப் எனக்கு கேட்டிங்கன்னா. அதுவும் பண்ருட்டிலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். கட்டாயமாக தோல்விங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க, உண்மையாக போயான்னு தெரியாது. அப்போ என்னன்னா, திருமாவளவன் அப்புறம் வந்து சீமானு அப்புறம் இன்னும் பலர், இவங்களுக்கெல்லாம் நம்பியிருந்த ஓட்டு மொத்தமும் விழவே விழாதுன்னு பேசக்கூடாது. அப்போ கலவையாக தான் பிரியுது. பல்லர் கேள்வி தெளிவாக. நன்றி தம்பி.